ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் சுதா விலாகில் வந்து எனக்கு திருவிழாவுக்கும் போயிருந்தேன். என்னென்னா அந்த திருவிழாவில் வந்து எனக்கு ஆடு கொடுத்தாங்க. அது ஆடு மக்கள் அதனால் கோவிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்கேருந்து ஃபேமிலியோடு போனோம். போயிட்டு அங்கே பொங்கல் விட்டு போனோம். கொஞ்சம் ஓரளவு கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது. வந்து ஆடிக்கிறதுனால வீட்டுக்கு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நம்ம முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் வடமாலை இன்சூரன்ஸ் படையெல்லாம் கொடுத்தாங்க. வடமாலை இதெல்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே ஏற்ற மாதிரி ஒரு டைம் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்களும் போய்ட்டு கொஞ்சம் பொங்கல்லாம் வச்சுட்டு என் குழந்தைங்க உட்கார வச்சுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு இன்சூரன்ஸ் படையெல்லாம் போடுறதுக்காக போயிட்டு சாமியை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு திருப்தியாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பிரசாதமும் நான் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பிரசாதம்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க அங்கேயே வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருந்தோம். பே பண்ணணும். நல்லா ஹாப்பியாக எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கொடுத்த பொங்கல் நிறைய கொடுத்தாங்க. சாம்பார் ரைஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் வாங்கி சாப்பிட்டு பொறுமையாக சாமியை பச்சையம்மனையும் பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் போல் எல்லாம் முடிச்சுட்டு திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளில வர்றதுக்கு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக திரும்பி ரிட்டன் வீட்டுக்கும் வரா மாதிரி இருந்துச்சு. வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்ருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி திருமலை வயல். இன்றைக்கி ஆடி முதல் வாரம், ஆடி கிருத்திகை. நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். ஆடி முதல் வாரம் மேலையில கொட்டிக்காதீங்க. அதான் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் வாங்க எனக்கு ஒரு பிளேட் தான். இதில் மட்டும் சாப்பாடு